श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषण महादेशिकाय नमः। श्रीतरंगमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंकानायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரொன்றுதோ புழுதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யத்புதமான சுவாமி தேசிகனுடைய திருவேங்கடத்தானை பற்றியதான அந்த தயை என்ற குணத்திலே திளைத்தெழுந்ததான தயாசதகம் என்ற கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதே கீழ்ப்பாசுரம் 17 பாசுரங்கள் பர்யந்தம் பிராப்தமாச்ச ஆஸ்திகாலுக்கு. இன்றைய தினம் 18வது பாசுரம். இந்த 17வது பாசுரத்திலே சூக்ஷ்மமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தயாதேவியும் இந்த சிருஷ்டி காரியத்தை பண்ணுறாள். பிரளயத்திலே சேஷனா இந்த அச்சேதன வஸ்துக்களும் ஜீவாத்மாக்களும் ஒரு ஜடரூபமாக இருக்கும்போது சரீரம் இல்லாமல் இருக்கு. அதை பார்த்து தயாதேவி மனசு வெதும்பி சரீரங்களை கரணகலேபரங்களை அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்கே சாய்ச்சார். சிருஷ்டி தயன் காரியம் என்று கூறலாம் இந்த பாசுரத்தாலே நிர்வாகம். அங்கே அடுத்தது 18வது பாசுரம் இன்றைய தினம் பிராப்தம். அனுகுண தசார்பிதேன சீதர கருணே சமாகித ஸ்நேகா சமயசீதம பிரஜானாம் சாத்திரமயேன சிரப்பிரதீபேன அப்படின்னு சொல்றார். அனுகுண தசார்பிதேன இதில் சமூகார்த்தமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சீனிவாசன் இருக்கானே அவனுடைய கருணையே இந்த கருணாதேவி என்ன பண்ணுறான்னா, என்றைக்குமே அணையாததும் அழியாததுமான சாஸ்திரம். சாஸ்திரம் ஒரு லோகத்துக்கு ஒரு கைதீபம் போல, கையில் இருக்கிற ஒரு தீபம் போல இருக்குது. அப்படி அணையாததுமான அந்த சாஸ்திர தீபத்தை ஏற்றி வச்சு என்ன பண்ணுறான்னா, இந்த பிரஜைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அஜ்ஞானத்தில் அடிச்சுன்னு இருக்கு, ஞானம் இல்லாமல் இருக்குது. அதனாலே பிரஜைகளினுடைய இருளை போக்குகின்றான்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இன்னொரு விஷயம் சாகிறாருங்க, இந்த தயையாலே ஏற்றி வைக்கப்பட்டதான அந்த தீபம் விளக்கு இருக்கே, அதில் எண்ணெயை நிரம்பமாக ஊற்றி இருக்கிறாய்ன்னு சொல்கிறார். எந்த சமயத்தில் இந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்த இருளை போக்கி பிரகாசத்தை அளிக்க வேண்டுமோ அந்த சமயத்திலே அனுகிரகித்து காக்கின்றாய் அப்படின்னு இங்கே சாய்கிறார். சமூகார்த்தமாக சொல்கிறார். இப்போ அனுகுண தசார்பித்தேனன்னு சாய்ச்சார். அதாவது ஞானமானது எப்போ இருக்க வேண்டும் அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது ஒரு விதமான ஞானத்தோடு வருது இல்லையா. கர்ப்பத்தேர்ந்து வெளியில் வரும்போதே ஜீவாத்மாவும் ஒரு ஞான வஸ்துன்னு சொல்லுது சாஸ்திரத்தில். அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா, சங்கோச்சமாக இருக்குது, சுருங்கி கிடக்கு, எது விஷயம்னு தெரியாது. எதுக்கு சாதாரணமான லோக விஷயங்கள் மட்டும் பிராப்தமாகுது. அந்த விஷயம் பிராப்தமாவதற்கும் கரண கலேபரங்கள் வேண்டியும் முன் பாசுரத்தில் சொன்னால், இந்த பாசுரத்தை ஞானபாகம் பறக்க பேசப்படுகிறது. ஒரு சரியான தருணத்திலே ஒரு ஞானம் அளிக்க வேண்டும் இல்லையா. எந்த தருணத்தில் ஞானம் அளித்தால் அதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு
இந்த தயை என்ற பிராட்டியானவள் யோசித்து இந்த இருட்டை போக்கி ஒரு தீபமாகிய விளக்கை நமக்கு ஏற்றி கொடுக்கிறாள். ஏற்றி கொடுக்கிறாள்னும் போது ஒரு தீபம் எரியுதுன்னா ஒரு அகல் விளக்கு இருக்கணும், அதில் தைலம் எண்ணெய் இருக்கணும், அது எரிவதற்குண்டானதான திரி அதில் இருக்கணும். இதெல்லாம் முக்கியம். அந்த இடத்துல அந்த திரியை நன்றாக வைத்து அந்த விளக்கை ஏற்றி இருளை போக்குகிறாள் இந்த பிராட்டி, ஞானமாகிய விளக்கு அப்படின்னு சொல்கிறார். இது இவர்களுடைய தோஷங்கள், ஜீவாத்மாக்களுடைய தோஷங்கள் எம்பெருமான் திருஷ்டியிலே படாமல் செய்ய வேண்டும். அப்போது இந்த ஞானமானது எப்படி இருக்குன்னா, இந்த ஜீவாத்மாவனுடைய தன்மையை பொறுத்து ஞானம் இருக்குது. ஒருத்தருக்கு அதிகமான ஞானம் யோசிக்கும் திறன் இருக்குது, சிலருக்கு கொஞ்சம் சொல்பமாக யோசிக்கின்ற திறன் இருக்குது. அவருடைய தகுதிக்கேற்பதான ஞானம்தான் ஒவ்வொரு ஜீவனுக்கு இருக்கும். எல்லாரும் பாஷிகாரோ, எல்லாரும் சுவாமி தேசிகனோ, எல்லாரும் சுவாமி நம்மாழ்வாரோ ஆகிட முடியாது, வசிஷ்டர் மாதிரி ஆக முடியாது. அவள் தகுதிக்கேற்றபடியான ஞானம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். அப்போ தான் அந்த ஞானத்தினால்தான் அந்த குணங்களும் அவளுக்கு இருக்கும். சாத்விகமான குணம் அப்படி இருக்குன்னா அந்த ஞானத்தை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குழந்தை ஜனிக்கும் போது எப்படின்னா அதுக்குண்டான ஞானத்தை பகவான் கொடுக்குறார். எப்படி கொடுக்கணும்னா ரொம்ப ஞானத்தை கொடுத்தா பிறந்த குழந்தைக்கு எப்படி தாங்கும் அது. அதனாலே ஒரு சின்ன குழந்தை ஜனிக்கும் போது அது என்ன அளவுக்கு ஆகாரத்தை உட்கொள்ளுமோ அதனுடைய தாயாருக்கு தான் எந்த அளவு ஆகாரம் அந்த குழந்தை சீகரித்து கொண்டு தெரியும். அதான் திருவாய்மொழியை சாதிக்கும் போது சாத்மிகவே சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமாள் தன் அனுபவத்தை கொடுத்தார் அப்படின்னா இல்லையா. ஒரு 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 கரண்டி நம்ம ஒரு கேசரி பெருமாளுடைய பிரசாதம் செய்கிறோன்னா அது திட்டம். அவளுக்கு 10 படி கேசரி கொடுத்தா சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் சாத்மிகன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் கொடுக்கணும், எது முடியுமோ அதான் கொடுக்கணும். சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும்போது இவையும் அவையும் உவையும் அந்த தசகத்திலே திருவாய்மொழி 9ஆம் முதல் பத்திலே 9ஆம் தசகத்திலே கிட்ட இருக்கான், அருகில் உள்ளான், என்னுடைய வயிற்றிலுள்ளான், அப்புறம் மனசிலுள்ளான், கண்ணிலுள்ளான்னு சொல்லி உச்சியுள்ளே இருக்கான்னு சொன்னார். பெருமாள் தன் அனுபவத்தை சுவாமி நம்மாழ்வார் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவரை ஆட்கொண்டார். அதே போல் எம்மேல் சிறுச்சிறிதே விழியாவோ திங்களும் ஆதித்யனம் விழுந்தார் போல்னு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் சொல்கிறார். உன்னுடைய அந்த வீட்சமான அந்த கடாட்சமானது ரொம்பவே நீ கொடுத்துட்டாக்க எங்களால் தாங்க முடியாது, எங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி சிறு சிறிதே எம்மேல் விழியாவோன்னு கேட்டபடி கொடுக்குறா. அந்த ஞானத்தையும் அப்படி தான் கொடுக்குறா இவா. அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த முதல் பதத்தாலே அணுகுண தசார்பிதேன, எது இவாளுக்கு குணமாக இருக்கோ அது மட்டுமே அனுகிரகிக்கப்படுகிற தயாதேவியால். அடுத்ததில் ஸ்ரீதர கருணே சமாகித ஸ்னேகா, ஸ்ரீதர கருணே. ஸ்ரீ அப்படின்னா பிராட்டியை சொல்கிறோம், ஸ்ரீதரஹா அப்படின்னா பெருமாளை சொல்கிறோம். அந்த ஸ்ரீதர சப்தத்துலேயும் ஸ்ரீ இருக்கா அந்த இடத்துல. ஸ்ரீகர அப்படின்றத சகஸ்நாமத்தை எடுத்திருக்கா. ஸ்ரீகர கருணே, ஸ்ரீதர கருணே, அப்படியே வணந்தவள் தான் இந்த ஸ்ரீயான பிராட்டி. அவளுக்கு எம்பெருமானிடத்தில் ஸ்நேகத்துக்கும் குறைவில்லை. இந்த தயா என்ற குணத்தினாலே ஆஸ்திகாலுக்கு அனுகிரகம் பண்ணுவதில் எந்த குறைவும் இல்லை. அதாவது தைலம், அந்த தைலமானது திரி மூலமாக போனாதான் அதில் ஜீவத்தை ஏற்றும் போது நமக்கு விளக்கு விழுறது இல்லையா. அதே போல் 2 பேரும் தைலமாகவும் திரியாகவும் இருந்த ஞானமாகிய ஒளியை நம்ம ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கிறார். இவள் எப்படி இருக்கான்னா தனித்தே ஸ்ரீயை பெற்றவள். எம்பெருமான் இல்லாட்டாலும் இவள் அனுகிரகம் பண்ணுவாள். தயாதேவி அனுகிரகத்துக்கு என்றுக்கும் தாமதிக்க மாட்டான், உடனே அனுகிரகம் தான். அவளை கடாட்சமானது உடனே ஜீவாத்மா மேலே விழுந்து நல்ல அனுகிரகத்தை கொடுக்கிறது. சமாகித ஸ்னேகான்னு சொல்ல இடத்துல அடுத்தது என்ன சொன்னா அப்படின்னாக்கா, சிருஷ்டி காலம் முதல்
இந்த நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியதான அந்த தயாதேவி என்ன பண்ணுறா, பிரஜைகளிடத்திலே அன்பு வச்சுருக்கா, ஒரு ஆசை வச்சுருக்கா. பெருமாளிடத்திலே அந்த பிரளயத்திலே அந்த லயத்தில் இருக்கும்போது சதை பிண்டமாக இருந்த வஸ்துக்களுக்கு கரண கலேபரங்களை அனுகிரகம் பண்ணி அதன் மேலே ஒரு அன்போடையும் ஆசையோடையும் ஸ்நேகத்தோடையும் இருக்கா, ஹிதமாக இருக்கா இல்லையா? சமாகித ஸ்நேகம் அப்படின்னு சொல்வா. அந்த மாதிரி ஸ்நேகத்தோடு எல்லாம் இருந்து இந்த பிரஜைகளுக்கு இவள் அனுகிரகம் பண்ணுறா. பெருமாள் தண்டதரன், கொஞ்சம் தப்பு பண்ணால் நமக்கு தண்டனை கொடுத்துருவார், ஏன்னா லோக சிருஷ்டிகர்த்தா அவர். ஆனால் தயாதேவி நம்ம எந்த தப்பு பண்ணாலும் பொறுத்துண்டு, அதனால்தான் பூமாதேவின்னு பேர். தயாதேவிக்கு காருண்யத்தாலே அவள் வளர்ந்து நிற்கிறா. இந்த பிரஜைகளுக்கெல்லாம் தன்னுடைய அன்பாலையும் ஆசையாலையும் ஸ்நேகத்தாலையும் ஹிதமானையும் நல்ல அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சுவாமி சாய்கிறார் அங்கே. அடுத்தது சமயசி தம பிரஜானாம் அப்படின்னா, இந்த பிரஜைகளுடையதான இந்த ஜீவாத்மாக்களுடையதான அஜ்ஞானமாகிய இருளை அழிக்கிறாள். இருள் ஒரு வஸ்துவா இல்லையா? தமோவாதம் நையாய் காதல அவ சொல்ற, அந்த சாஸ்திரத்தை சொல்றா. அஜ்ஞானமாக இருட்டை போக்கி ஞானமாகிய ஒளியை கொடுக்கிறாள் அப்படின்னார். பெருமாளை நாம் எப்படி சேவிக்க முடியும்னா, நம்ம சுற்றி இருக்கிற இருள் போனோம், அதுதான் புற இருள். அந்த புற இருளை போக்க வேண்டும் என்று பொய்கையாழ்வார் சொன்னார். வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானிடைக்கிய சூட்டினேன் சொல்வாலை இடராடி நீங்குகவே என்றுன்னு சொன்னார் முதல் திருவந்தாதில். இந்த வையத்தையே ஒரு பெரிய அகல் விளக்காக்கி, வார் கடலே நெய்யாக, அந்த கடலையே, கடல் தீர்த்தத்தையே ஒரு எண்ணெயாக்கி தைலமாக்கி, வெய்ய கதிரோன் விளக்காகன்னு சொன்ன சூரியனையே அந்த ஜுவாலையாக்கி இந்த நம்முடைய சுற்றிற்கு லோகத்தை இருளை போக்கும்படியாக அந்த பாசுரத்தை அனுகிரகம் பண்ணார். அடுத்தது அகையிருள்னு ஒன்று சொன்னார் ஆழ்வார். அகையிருளானது என்னன்னா, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான்ட்டு பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதிலே சாட்சியர். அன்பே தகழியா, அன்பாகிய அந்த ஸ்நேகமாகிய அன்பையை அதுவே பெரிய தகழியான அந்த அகலாக்கி, ஆர்வமே நெய்யாக, ஆர்வத்தை நெய்யாக்கி இன்புருகு சிந்தை இடுதிரியா, இன்பமான என் சிந்தை இருக்கே அதை திரியாக்கி நண்புருகி ஞானச்சுடர் விளக்கே, ஞானமாகி சுடரை விளக்கா ஏற்றாந்தட்லே அப்படின்னு பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் வந்தே பெருமாள். இப்போ ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை சேவிப்பதற்கு புற இருள் அக இருள் ரெண்டும் அகன்று போயிட்டுனா வெளிச்சம் மாத்திரம் பாக்கி இருக்கு. எல்லா இருளும் போச்சு. நானும் என்னுடைய ஹிருதயமும் சுத்தமாகிடுத்து, என்னை சுற்றி உள்ள பிரதேசங்களும் சுத்தமாகிடுத்து பளிச்சுன்னு இருக்கும்போது எல்லா வஸ்துவும் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அப்போ பேயாழ்வார் சாதிச்சேர், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகடுமறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்றுன்னு சொன்னார். இப்போ அகையிருள் புறையிருள் போனதாலே இவாளுக்கு அஜ்ஞானமாகிய வஸ்துக்களும் அந்த தமசும் போய் சேர்ந்துடுது. இந்த பிரஜைகளுடையதான பிரஜானாம்னு போட்டாரு, இவாளுடைய தமசு போச்சு, இப்போ சத்வம் ஜாஸ்தி ஆயிடுத்து. அப்போ பெருமாள் தெரியணுமேன்னா, பெருமாளை நான் பார்த்தேன், திருக்கண்டேன்னா பெருமாளை எப்போ பார்த்தேன்னு முதல்ல தயாதேவி தாயாரை பார்க்குறார். அந்த அழல் மேல்மங்க தாயாரை பார்த்துட்டு ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன்னா, இந்த தாயாரோடைய ஒளியாலே காந்தியாலே சங்கசக்கரதாரியான எம்பெருமானை பார்த்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இப்போ இந்த பிரஜைகளுடையதானது தமகா, இந்த இருளானது அழிக்கப்படுகிறது. எதனாலேனா விளக்கினாலே அழிக்கப்படுகிறது. அதனாலே புற இருள் அகையிருள் என்றும் மாற்றுவது கஷ்டம். அதை போக்கிட்டாக்கா என்னன்னா,
பெருமாளுடையதான நமக்கு அந்த அனுகிரகமும் சேவையும் கிடச்சி போகிறது. சிசு பிறக்கும் போதே ஞானம் அளிக்கிறாள்னு சொல்கிறார். அந்த குழந்தை ஜனிக்கும் போதே அவருடைய பிராட்டியினுடைய ஜாயமான கடாட்சம் கருவிலே திருவுடையார் காலத்தை கழிக்கின்றீரேன்னு சொல்லி தொண்டர்படியாழ்வார் சாதிக்கிற திருமாலையில் கருவிலே உங்களுக்கு திருவிழாதீர்னு சொன்னார் பாசுரத்தில். நீங்கள் என் பிராட்டியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கலப்பா, அதனால் ஊரை சுற்றின்னு இருக்க திருவரங்கனை சேவிங்கோ. ஜாயமான கடாட்சம் இருந்துட்டோம்னா பிறந்த உடனே பகவத் ஞானம் இருக்கும், எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும், சியப்பதி ஒருவன்தான் ரக்ஷவஸ்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆச்சார திருவடியை நாம் பிடிச்சுண்டு எம்பெருமான் இருக்க செல்வதற்கு ஹேதுவாக இருக்கும். ஆனால் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரன்னு ஆழ்வார் சாய்ச்சார். அதனால் இந்த கருவிலேதானது அந்த திருவினுடைய ஜாயமான கடாட்சமானது இருக்க வேண்டும். அதனால் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணும்போதே வராகப்பெருமான் பார்த்தாராம் அவர். அந்த கடாட்சத்தினாலே தான் அவர் ஆழ்வாராகி நமக்கெல்லாம் பாசுரங்களை அனுகிரகம் பண்ணார். அதனாலே இந்த தமசானது பிரஜைகளுடைய தமசானது அழிக்கப்படுகிறது யாராலேனா அந்த தயாதேவியாலே அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னான் இல்லையா. பட்டர் ஒரு விஷயத்தில் சாய்ச்சார், அவர் விஷயம் எடுத்திருக்கார். பாரவின்னு ஒரு கவி இருக்கான், கிராத்தார்ஜுனையும் என்ற கிரந்தம் பண்ணிருக்கார். அந்த பாரவி என்ற கவி அவ என்ன சொல்றான்னா, இந்த புத்தி இருக்கே அதில் இருட்டு இருக்கு, அது சரியான தெளிவான புத்தி இல்லை. அதை எப்படி பட்ட தீட்டணும்னாக்கா சாஸ்திர தீபத்தை கொண்டு நம் புத்தியை பட்ட தீட்டினா அந்த இருள் போய் நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் சாஸ்திரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன அப்படின்னு கடைசி வரல முடிக்கிறார் சுவாமி தேசிகன். சாஸ்திரம் தான் முக்கியம், சாஸ்திரமாகிய கைவிளக்கு. எப்படி பெருமாளை பார்க்க முடியும்? சாஸ்திரத்தின் மூலமாக பார்க்க முடியும். பெருமாளை எப்படி பார்க்கணும்? வேதத்தின் மூலமாக பார்க்க முடியும். பெருமாளை எப்படி பார்க்க முடியும்? ஆழ்வார் அருளிச்செயல் மூலமாக அனுபவிக்க முடியும். அதுக்கெல்லாம் அடிப்படைன்னா சாஸ்திரம்தான்னு சொன்னான். என்ன விளக்குனா சாஸ்திரமாகிய தீபம், அதுதான் நமக்கு கைவிளக்காக இருக்குது எம்பெருமானை பார்க்கறதுக்கு. அந்த தீபமானது என்றும் அழியாதது, எம்பெருமானாலே அனுகிரகப்பட்டது. அறிவெண்ணும் தாழ்கொழுவே ஐம்புலனம் தம்மில் செறிவெண்ணம் தின்கதவம் செம்மி மறையன்றும் நன்கோதி நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன் படின்னு ஆழ்வார் சாதிச்சார். அதான் ஞான கைதா அப்படின்னு, ஞானமாகிய கை வேண்டுமப்பா உன்னை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில் அனுகிரகம் பண்ணுறார் நமக்கு. அதனாலே இந்த ஞானமாகிய தர்ம சாஸ்திரம், சாஸ்திரத்தின் மூலமாக பெருமாளை பார்க்குறோம். சாஸ்திரமே வேதம் தான். அது வேதத்தினுடைய அந்த மறி வந்த விஷயங்கள் தான் சாஸ்திரத்தில் இருக்குது. பரம காருணுக்கோ பகவான் சொன்னார். அவன் பரம கிருபையினாலே நமக்கு பெருமாள் இந்த சாஸ்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக சத்தகுணத்தை மேலிட்டு எழச் செய்து அதன் மூலமாகவே யாதிருவிடை எப்படி பற்ற வேண்டும் என்று நமக்கு எடுத்து காட்டி இந்த சாஸ்திரத்தினுடைய தீப ஒளியிலேயே நம்முடைய சஞ்சாரம் இருந்ததுனாக்கா தமசு ரஜசக்கிட்ட நம்ம போகவே வேண்டாம். அதனால தான் அந்த தயாதேவி அதுக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுறா. இந்த சேதனைகள் எல்லாரும் குழந்தைகளாகவும் அஜ்ஞானத்தை இருளாகவும் ஞானத்தை தீபமாகவும் வேதத்தையே விளக்காகவும் சாஸ்திரத்தை விளக்காகவும் காட்டி தயை என்பதை அனுகிரகமாக காட்டி இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு விஷயத்தை தயாதேவி பண்ணுறா. எப்படின்னா இருளாகிய அஜ்ஞானத்தை போக்கி ஞானமாகிய கைதீபத்தை நமக்கெல்லாம் அனுகிரகித்து எம்பெருமான் பக்கம் செய்திருப்பரா. இதுக்கு தயாதேவி பரிபூர்ணமான அனுகிரகபூத்தையாக இருக்கான்னு இந்த பாசுரத்திலே காட்டர். அனுகுணதசார்பிதேன சீதரகருணே சமாஹித ஸ்நேகா சமயதி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திரப்பிரதீபேன என்ற ஸ்லோகத்தாலே மேற்கண்ட விஷயங்கள் நன்கு தெரிவிக்கப்பட்டது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.